ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்திரா ஸ்டைலில் ஒரு காரசாரமான சிக்கன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குழம்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி மிக்சியில் எடுத்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய பூண்டு, குட்டி சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். நான் 1/2 kg சிக்கன் குழம்புக்காக பேஸ்ட் ரெடி பண்ணுறேன். நீங்கள் 1 kg சிக்கன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஆனியன், சின்ன வெங்காயம் 50 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் அதில் 3 கிராம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகு, நல்லா கடுகு பொரிஞ்சதும் இப்போ நம்ம கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைய நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அந்த பேஸ்ட்டை இதோட நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், இதுதான் அந்த பேஸ்ட். இதை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆனியனோட ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்போது சேர்த்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஆயில் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த பேஸ்ட்லேருந்து. அது வரைய நல்லா வதக்கணும். நல்லா பேஸ்ட்டில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு ஊற்றினோடனே எப்படி இருந்தது, இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் பேஸ்ட் கட்டியாகி ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். நான் 1/2 kg சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை அந்த பேஸ்ட்டோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டும் சிக்கனையும் நல்லா சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த பேஸ்ட்டும் சிக்கனும் நல்லா சேர்ந்து ஒன்று போல் கலந்து விடுங்க. பேஸ்ட் எல்லாமே சிக்கனோட நல்லா ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி சக்தி மசாலா சிக்கன் பொடி தான் நான் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா. நல்லா மசாலாலாம் சிக்கனில் ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு இப்போது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு.
சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது வரையும் நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா அந்த ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. குழம்பு வந்து தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நம்ம சாதத்துக்கு வந்து குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக கொஞ்சம் கட்டியாக வர்ற அளவுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டவ்வில் வச்சுருக்க போகிறேன். நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன். இப்போ வந்து குழம்பு வந்து தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கட்டியாக வந்திருக்கு. ஆயிலெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஒரு பொடி ஆட் பண்ண போகிறேன். இந்த பொடி ஆட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆந்திராவில் எப்படி சிக்கன் குழம்பு செய்வாங்களோ அதே டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த பொடியில் என்னென்னலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக மல்லி, கடலைப்பருப்பு, சோம்பு, மிளகு, சீரகம் இது எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணி அரைச்சி மொத்தமாக எடுத்து வச்சுப்பேன். எப்போ சிக்கன் குழம்பு பண்ணுறேனோ அப்போ வந்து நான் இந்த பொடியை ஆட் பண்ணிப்பேன். லாஸ்ட்டில் தான் இந்த பொடி வந்து ஆட் பண்ணணும். இந்த பொடி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அடுப்பில் வச்சுட்டு குழம்பு அடுப்புலேயே இருக்கணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பொடி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து மல்லி இலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சிக்கன் குழம்பு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் குழம்பு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. காரசாரமாக செம்மையாக இருக்கும். அதே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னும் அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.